ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் கிரேஸ் சமையல். என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. இப்போ நம்ம ரெட் வெல்வெட் கேக் தான் பண்ண போகிறோம். கேக் செய்ய தெரியாதவங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம். இந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் வந்து கடையில் கிடைக்கும். அந்த மாதிரி பவுடரை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் கேக் செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்து நீங்கள் ஹாப்பியாக அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் அவன் இருந்தால் அதில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் அந்த கடாயை வச்சுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடாகட்டும். அந்த டைமில் நீங்கள் கேக் மிக்ஸை நம்ம ஒரு பவுலில் கொட்டிட்டு தேவையான ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/4 கப் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ பேக்கிங் ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஓரங்கள்லையும் அடியிலையும் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் கேக் வந்து நமக்கு பேக் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒட்டாமல் வரும். இல்லைனா நீங்கள் பேக்கிங் ஷீட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்ஸ் பண்ண அந்த கேக்கிங் அந்த பேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இந்த ட்ரேயில் ஊற்றிக்கோங்க. எல்லாமே ட்ரேயில் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு இதை வந்து ஒரு டேப் பண்ணிக்கலாம். நம்ம இல்லைன்னா அந்த ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியே வந்துடும். இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இந்த கேக் நீங்கள் வீட்டிலையே செஞ்சு நீங்கள் கொடுத்து நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு இல்லை. இப்போ ரெடிமேட் பவுடர் இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பக்குவம் பதம்லாம் தேவையில்லை. நீங்கள் அந்த பேக்கெட்லேயே வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கேக் அருமையாக வரும். இப்போ நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ண அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் கேக்கை நம்ம இந்த பேட்டரை ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேனை உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 15 to 20 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு அருமையான கேக் தயார். ஆல்ரெடி ஓரங்களில் வந்து நமக்கு பிரிஞ்சு தான் வந்திருக்கு. உங்களுக்கு பிரிஞ்சு வரலன்னா கத்தி வச்சு நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கேக் ரொம்ப அழகாக அருமையாக தயாராகிட்டு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஃப்ளப்பியாகவும் இருக்குது பாருங்கள். இதை கட் பண்ணி இப்போ நம்ம சாப்பிட்லாம். நீங்கள் இதில் வந்து க்ரீம் கூட யூஸ் பண்ணி நீங்கள் இந்த லேயர் கேக்காக கூட நீங்கள் பண்ணலாம். இது வந்து பிகினர்ஸ்க்காக நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் நல்லா வெல் ட்ரெயின்டாக இருந்தால் இந்த மாதிரி பேட்டரி யூஸ் பண்ணி நம்ம க்ரீம் கேக், லேயர் கேக் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே இப்போ நம்ம குட்டி குட்டி பீஸாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் மெயினான இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இதில் வந்து சுகர் ஆட் ஆகிருக்கு. உங்களுக்கு இனிப்பு சுவை இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே வந்து நான் வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. இதுவே ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக வாழுங்க.